வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. இன்றைக்கி எந்தெந்த ஊரில் என்னென்ன மாதிரி செலிப்ரேஷன் பண்ணுறாங்க அனுசரிக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஜனவரி 3 சர்வதேச மனம் மற்றும் உடல் ஆரோக்கிய தினம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அனுசரிக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போலாம் சின்ன வயசில் இருந்தப்போ டக்குன்னு மரம்லாம் பயங்கர வேகமாக ஏறும். ஆனால் இப்போலாம் ஒரு சின்ன ஒரு செவரை தாண்டதுக்கு கை காலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிது. ஒரு 4 படிக்கட்டு ஏறினோம்னாலே மூச்செலாம் மேலேயும் கீழேயும் இறங்க ஆரம்பிச்சிருது. அந்தளவுக்கு ரொம்பவுமே உடம்பு பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் புலம்பின்னு இருப்போம்ல. முட்டி வலி இது, கை வலி இது, கால் வலி இதுன்னு ஒரு 30 வயசு ஆனாலே எல்லா பிரச்சனையும் உள்ளே வந்துதுப்பா அப்படின்னு சொல்லி புலம்பிக்கினே இருப்போம். ஸோ அப்படி புலம்புற நமக்கு ஒரு கரெக்டான ஒரு நாளாக தான் இந்த நாள் வச்சுருக்கிறாங்க. இது எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1970 பில் ஹெட்லர் அப்படின்ற ஒருத்தர் விஸ்கான்சின் பல்கலைக்கழகம்னு ஒன்று இருக்குது. அந்த இடத்துல வந்து டாக்டராக அந்த பல்கலைக்கழகத்தில் பணிபுரியக்கூடிய ஒருத்தராக இருக்கார். ஸோ இவர் தான் முதல்ல இது உருவாரு. ஏண்டா நம்ம உடம்ப நம்ம பார்த்துக்கணும், அவ்வளோதானே, இதுனா ஒரு பெரிய விஷயமா, இதுக்காக ஒரு டேவை நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்களேன். நம்ம வீட்டில் யாராவது ரொம்ப வயசாகிட்டாங்க, வீட்டில் அப்படியே உக்காந்துட்ருக்காங்க அப்படின்னா 1 மாதம் 2 மாதம் வந்து அவங்கள பாசமாக நம்ம பார்த்துப்போம். அடடா இவ்வளோ நாள் நம்மளை பார்த்துட்டாங்களே அப்படின்ட்டு. அப்படி நாட்கள் போக போக என்ன ஆகுனா, எப்படா இவங்க போய் சேருவாங்க அப்படின்ட்டு. அதுவே ஒரு கூட்டு குடும்பமாக இருந்தால் கூட பரவாயில்ல, யாராவது ஒருத்தர் இல்லைனாலும் ஒருத்தர் வந்து அவங்கள பார்த்துப்போம். பட் நம்ம தான் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஃபேமிலியாக இருக்கிறோம்ல, அப்போது சின்ன ஒரு கூட்டமாக தான் இருப்போம். ஸோ அவங்கள பார்த்துக்கிறது அப்படின்றது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சலிச்சு போயிடும், ஒரு கோபத்தை உருவாகும். எதுக்காக நம்ம வந்து அப்படி நம்மளையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு அடுத்தவங்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு ஒரு வாழ்க்கையை வாழணுன்ற ஒரு நிலைமைக்கே தள்ளப்படும். நம்மளால் இயங்க முடியாது அந்த சுச்சுவேஷனில். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிடென்ட்டு இல்லை ஒரு தவிர்க்க முடியாத காரணங்கள்னால் பரவாயில்ல, ஆனால் நம்ம உடம்பு நாமளே ஒழுங்காக பார்த்துக்கலன்னா என்ன அர்த்தம் அப்படின்ற கான்செப்டை தான் இவங்க முன் வச்சுருக்காங்க. இது வந்து இப்போ கிடையாது ராஜா, பல ஆயிரம் வருஷங்களாக அதுக்கு முன்னாடியிலேருந்தே இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான வேர் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் இதை சொல்லியிருந்தாலும், அவருடைய ரிசர்ச் படி, அவங்க இருக்கக்கூடிய அந்த பல்கலைக்கழகத்தினுடைய ரிசர்ச் படி அவங்க சொல்லக்கூடிய விளக்கங்கள் என்ன, எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் தான். கிட்டத்தட்ட கிறிஸ்து பிறப்பதுக்கு முன்னாடி 1500 3000 வருஷங்களுக்கு இடைப்பட்ட காலகட்டம். அதாவது என்ன எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 3500 4000 வருஷங்களுக்கு முன்னாடியிலேருந்தே பார்த்திங்கன்னா ஆயுர்வேதம் அப்படின்ற ஒரு மெத்தட் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணியிருந்துருக்கோம். அந்த மெத்தடுக்குள்ளே ஒரு கிளைகளாக இது வந்து யோகம் பண்ணுறது, தியானம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடம்பை எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணுறது. ஏன்னா நம்ம உடம்பு அப்படிங்கிறது மனம் சார்ந்த ஒன்று. ஸோ நம்ம மனசை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இந்த உடம்பையும் கரெக்டாக நம்மளால் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லி முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஆயுர்வேதம்ன்ற ஒரு மெத்தடை வச்சு தான் நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு வரையறைக்குள்ளே வராங்க. அண்ட் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா சீனா, இவங்களும் அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு 3000 வருடங்களுக்கு முன்னாடி அக்குபஞ்சரு, அதுக்கப்புறம் டாய்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா மெத்தடுகளும் சேர்ந்த டிசிஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்காங்க. ஸோ இவங்க வந்து இந்த மாதிரியான மெத்தடு மூலமாக நம்ம உடம்பை எப்படி நம்ம பாதுகாத்துக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே வந்திருக்காங்களாம். ஹிப்போக்ராட்டிஸ் அப்படின்ற ஒரு மருத்துவர் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பிரச்சனை வந்ததுக்கப்புறம் அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு யோசிப்போம். ஆனால் இந்த டாக்டர் மட்டும் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, நம்ம பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றதுக்கான மெத்தட் எல்லாத்தையுமே வந்து ஒரு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அதுக்கான வழிமுறைகளையும் ஒரு வந்து மக்களுக்கு சொல்லியிருக்காரு. எப்படிலாம் நம்ம வந்து ஃபுட் கண்ட்ரோல் எடுத்துக்கணும், என்னென்ன பிரச்சனைகள்லாம் நமக்கு வருது, அதுலேருந்து நம்ம எப்படிலாம் வந்து தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு வரையறைகளை கொண்டு வந்தவர் இந்த கிரேக்கத்தை சார்ந்தவர். அண்ட் அதே மாதிரி 2050 வருஷத்துக்கு முன்னாடி ரோமானியர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய இடம் சுத்தமாக இல்லைனாலே நம்ம வந்து அஃபெக்ட் ஆகிறோம். இந்த பாத்ரூமு இதெல்லாம் க்ளீனாக இல்லை, ஸோ அதெல்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கக்கூடிய குளியல் அறையிலேருந்து நம்ம இருக்கக்கூடிய பிளேஸ் வரைக்கும் எல்லாத்தையும் எப்படி சுத்தமாக வச்சுக்கணும், நம்ம அதன் மூலமாக எவ்வளோ சுத்தமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே வராங்க. ஸோ இப்படி காலங்கள் வந்து கிட்டத்தட்ட 3000 4000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம உடம்பை நம்ம எப்படி பாதுகாத்துக்கணும், அது எவ்வளவு இம்பார்ட்டண்ட்டு. இது வெறும் உடல் சார்ந்த ஒரு விஷயம் கிடையாது, மனம் சார்ந்த ஒன்று. நம்ம உடம்பு பயங்கர ஃபிட்டாக இருந்தால் தான் நம்ம மனம் தெளிவாக இருக்கும், நம்ம மனம் தெளிவாக இருந்தால் தான் நம்ம உடம்பு வந்து ஃபிட்டாக வச்சுக்க முடியும். ஸோ அது மிகப்பெரிய ஆரோக்கியத்துக்கு வழிவகுக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் அப்பத்துலேருந்தே இருக்குது. ஸோ இதில் நம்ம கவனம் செலுத்தணும் அப்படின்ற ஒரு கான்செப்டை முன் வச்சு தான் நான் கூட சாதாரணமான ஒரு டேவாக இருக்கும்னு நினச்சேன். பட் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஹிஸ்ட்ரியை படிக்கும்போது பயங்கர ஆச்சரியமாகவே இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு ஹிஸ்ட்ரி கொண்ட இந்த நாள் தான் சர்வதேச மனம் மற்றும் உடல் ஆரோக்கிய தினம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே வந்திருக்காங்க.
பார்த்துங்க 4000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முன்னோர்களே பித்தம் கபம் வாதம் அப்படின்ற 3 கான்செப்ட் இருக்குது, 3 வெரைட்டியில் மக்கள் இருக்கிறாங்க, அவங்கவுங்க உடம்புல எப்படி பார்த்துக்கணுன்றதுக்கு அதுக்கு நிறைய வழிமுறைகள் மெத்தட்லாம் நம்ம சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. ஆனால் நாம் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காமல் பக்கத்தில் இருக்கிற ஃபாஸ்ட் ஃபுட்டு கடைக்கு போயிட்டு நல்லா அப்படியே பரபரன்னு அஜினமோட்டோ தூங்கி நல்லா அள்ளி போட்டு கண்ட மேனிக்க நல்லா தின்னுபிட்டு அப்புறம் ஆட்டு ரக்கில் போட்டுன்னு போயிட்டா ஐயோ போயிட்டானேன்னு சொல்லி வருத்தப்படுறது. அப்படிலாம் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினச்சோன்னா மனசையும் உடம்பையும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும். அப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னா அதுக்கு சில பயிற்சிகளை நம்ம பண்ணணும். அது என்ன பயிற்சியாக இருக்கணுன்றதை நீங்களே டிசைட் பண்ணிங்க அப்படின்றத வலியுறுத்துகிற ஒரு தினமாக தான் இந்த தினத்தை நம்ம அனுசரிக்கிறோம். சர்வதேச மனம் மற்றும் உடல் ஆரோக்கிய தினம்னு சொல்லி ஜனவரி 3. இந்தோனேஷியாவில் மினிஸ்ட்ரி ஆஃப் ரிலீஜியஸ் அஃபேர் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அனுசரிக்கிறாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் ஒருத்தர் வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தார். அதாவது ஒரு மதம் சார்ந்த ஒரு கோவிலேருந்து வரக்கூடிய அந்த சத்தம் வந்து எனக்கு பயமாக டிஸ்டர்ப் ஆகுது, இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் போட்டுன்னு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, தம்பி இந்த இதுக்கே எப்படி சொல்கிறேன், இந்த மாதிரி நிறைய கோவிலேருந்து சவுண்ட்லாம் வருது, அது வந்து மணிக்கணக்கில் ஓடிட்டுருக்கு, அதுக்கு என்னடா பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்க ஆப்போசிட்டாக ஒரு பதிலையும் போட்டு விட்டாங்க. ஸோ அந்த கேஸும் வந்து முடிஞ்சுது. இது எதுக்காக சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளும் பார்த்தீங்கன்னா ஒரே விதமான ஒரு கோர்ட்டுக்கு தான் போகுது, அவங்க தான் அதுக்கான பதிலை சொல்கிறாங்களே. ஆனால் இந்தோனேஷியாவில் என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஆரம்ப காலகட்டத்தில் அவங்க இந்த சுதந்திரம்லாம் அடைஞ்ச அந்த சமயத்தில் வந்து ஒரு மதம் சார்ந்த ஒரு நாடாக இருக்கிறதுனால அவங்க அதுக்குள்ளே ஒரு வரையறையை கொண்டு வராங்க. அப்படி தான் 1946 அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா முதல் முறையாக இந்த விஷயத்தை கொண்டு வராங்க. என்னென்னா, மதங்களுக்குன்னு தனியாக ஒரு அமைச்சகம் இருக்கணும், அவங்களுடைய நம்பிக்கையும் அவங்களுடைய வழிமுறைகளையும் வந்து மற்றவங்க வந்து குறை சொல்கிறதோ இல்லை அதை காயப்படுத்துகிற விதமாக எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தோட 1947 ஃபஸ்ட் டைம் வந்து இந்த அமைச்சகத்தை உருவாகுறாங்க. ஸோ இது கீழே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த சமயத்தில் 80% ஆஃப் இஸ்லாமியர்கள் வந்து இந்தோனேஷியாவில் வசிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மதம் மட்டும் இல்லாமல் இந்து, கிறிஸ்டின், புத்திசம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மதங்கள் இருக்குது. இப்படி எல்லா மதங்களுக்குமே வந்து ஒரு குறிப்பிட்ட வரையறைகளை வச்சு அந்த மதம் சார்ந்த திருமணமாக இருக்கட்டும், அவங்களுடைய வழிபாட்டு முறைகளாக இருக்கட்டும், நடவடிக்கைகளாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமான தீர்வையும் கொடுக்கக்கூடிய ஒரு இடமா இந்த அமைச்சகத்தை அவங்க வச்சிருக்கிறாங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் ஃபாலோ பண்ணுறதுனால, ஸோ பல மதங்கள் சார்ந்த ஒருத்தவங்க ஒரு இடத்துல இருக்கும்பொழுது இந்த மாதிரியான ஒரு அமைப்பு ரொம்ப அவசியமான ஒன்று அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து தான் இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடியவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு அனுசரிக்கிறாங்க ஜனவரி 3. நமக்கு ஒரு தலைவனுக்கு பிடிக்காதுன்றதுக்காக அவர் பண்ண சரியான எல்லா விஷயமும் தப்புன்னு ஆகிடாது. நமக்கு ஒரு தலைவனை பிடிச்சிருச்சுன்றதுனால அவர் பண்ண எல்லா தப்பான விஷயங்களும் சரின்னு ஆகிடாது. மறுபடியும் உங்களை யாரையும் நாளைக்கு சந்திக்காது வரையும் உங்கள்கிட்ட விடைபெறுவது நான் உங்கள் பாண்டியா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.